Welcome children. நாம் இப்போ 4th standard scienceல unit 3 plants பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல parts of edible parts of plants பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த லெசனோட evaluation. ஓகேங்களா? all of you take your page number 89. Roman letter 1, choose the correct answer. First one, the tip of the leaf of answer 1 blade, apex, midrib, veins. அதாவது லீஃபோட இலையினுடைய நுனிக்கு பேர் என்னன்னா apex is the correct answer. Second one, which one of the following is a primary producer? முதன்மை உற்பத்தியாளர் அப்படிங்கிறது யாரு? பிளான்டா, அனிமலா, ஹியூமனா, நேம் நன் ஆஃப் த அபோவா, எதுவுமே இல்லையா? பிளான்ட் தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், விச் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் டூரிங் வின்டர்? எந்த ஃப்ளவர் வந்து வின்டரில் ப்ளூம் ஆகும்? ஜாஸ்மினா, டியூலிப்பா, டிசம்பரா, ஃபயர் கிராக்கரா? டிசம்பர் ஃப்ளவர் தான். ஃபோர்த் ஒன், சூஸ் த ஆர்னமெண்டல் பிளான்ட் ஃப்ரம் த லிஸ்ட். எது வந்து அழகு தாவரத்தோடு சேர்ந்தது? பார்த்தீனியம், மேங்கோ, ட்ராவலர்ஸ் பாம், கிரவுண்ட்நட். ஆன்சர் இஸ் ட்ராவலர்ஸ் பாம். விசிறி வாழைன்னு படித்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், விச் பிளான்ட் ஃப்ளவர் இஸ் எடிபிள்? எது வந்து பிளான்ட்டோட அதாவது எந்த தாவரத்தோட மலர் வந்து உண்ணக்கூடியதாக இருக்கிறது? காலிஃப்ளவரா, பொட்டேட்டோவா, மின்ட்டா, கேபேஜா? காலிஃப்ளவர். நெக்ஸ்ட், fill in the blanks. First one, during photosynthesis dash is produced and stored in the leaf. சரிங்களா? அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் டயத்தில் லீஃபில் வந்து எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணப்படுகிறது? ஃபுட்டை தான் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்குது. செகண்ட் ஒன், க்ரீன் பிளான்ட்ஸ் ஹாவ் டேஷ் பிக்மெண்ட். அதாவது க்ரீன் பிளான்ட்ஸில் வந்து எந்த பிக்மெண்ட், எந்த நிறமி இருக்கும்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஆனியன் இஸ் எ டேஷ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட். ஆனியன் வந்து பிளான்ட்டோட எந்த பார்ட்டு? ஸ்டெம். ஃபோர்த் ஒன், த மேல் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர் இஸ் டேஷ். சரியா? ஃப்ளவரோட ஆண் பாகம் எது? ஸ்டேமன். ஃபிஃப்த் ஒன், an example for edible seed is dash. edible seedக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரைஸ். நெக்ஸ்ட், ரோம் லெட்டர் 3, answer the following in 1 or 2 words. First one, which is the female part of the plant? சரியா? பிளான்ட்டோட ஃபீமேல் பார்ட் எது? பிஸ்டில். செகண்ட் ஒன், write the name of any one of the leaf that is used as a food. அதாவது உணவாக பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு லீஃபோட நேமை சொல்லுங்க. மோரிங்கோ. தேர்ட் ஒன், விச் ஃப்ளவர் பட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஸ்பைசஸ் இன் ஃபுட்? அதாவது உணவில் நறுமணப் பொருளாக யூஸ் ஆகக்கூடிய ஃப்ளவர் எது? க்ளோவ். ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சீட்ஸ்? அதாவது சீட்ஸில் கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு சத்துக்கள் எவை அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ். லாஸ்ட் ஒன், ரைட் எனி ஒன் ஆஃப் த ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் இன் சம்மர். சம்மரில் ப்ளூம் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கள். ஜாஸ்மின். ஓகேங்களா? அந்த ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தாக ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த parts of the leaf. பேஜ் நம்பர் 77. அதாவது லீஃபோட பார்ட்ஸ் இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அபெக்ஸ், வெயின்ஸ், மிட்ரிப், பிளேட் அண்டு பெட்டியோல். இதுதான் ஆன்சர்ஸ். ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ். பேஜ் நம்பர் 78. பாருங்க. photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the
presence of sunlight. Third question. Write the names of the exotic plants. Page number 85. பாருங்க, sago palm, fern, crotons, traveler's palm, boat lily, aloe vera. இது 6ஐயும் எழுதிக்கோங்க. இதுதான் அழகுள்ள plants. Next, fourth question. Write the names of any two underground stem plant. Underground stem இதெல்லாம் 2 சொல்லுங்க. Page number 87. பாருங்க, ஆனியன் அண்டு டர்மரிக் இது ரெண்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். why should we not touch parthenium plant? நாம் ஏன் பார்த்தினியம் பிளான்ட்டை டச் பண்ணக்கூடாது? பேஜ் நம்பர் 86. பாருங்க, the pollen of parthenium plant is allergic in nature, so don't touch this plant wherever you see. அது அலர்ஜிக்காக இருக்கிறதுனால நம்ம அதை டச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ஆன்சர் இன் டீடைல். 1. மார்க் எனி 4 parts and describe the parts of a leaf. அதாவது ஏதேனும் ஒரு இலையோட படத்தை வரைந்து, லீஃபோட படம் வரைந்து அதனுடைய பார்ட்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு, அது பேஜ் நம்பர் ஏற்கனவே 77 இருக்குது. Second question. Draw a diagram of a flower and explain the parts of a flower. அதே மாதிரி ஒரு ஃப்ளவரோட படத்தையும் ட்ரா பண்ணி அதில் பார்ட்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது பேஜ் நம்பர் 82 and 83 இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க். கலெக்ட் த edible parts of different plants used in your home and display them in your classroom. அதாவது வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸு, அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் நாம் வந்து வீட்டில் சமையல் பண்ணுறோம். லீஃப், எந்தெந்த பிளான்ட்டோட லீஃப் யூஸ் ஆகுது, இதனுடைய ரூட் யூஸ் ஆகுது, இதோட ஸ்டெம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே கொண்டு வந்து கிளாஸில் வந்து காட்டலாம். இல்லாட்டி என்ன செய்யணும், ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அதை கிளாஸில் வந்து ரீட் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட், கலெக்ட் சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஒரு சில ஃப்ளவர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதையும் என்ன செய்யணும், ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த எவால்யூஷனை எல்லாமே நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. இதோட இந்த செகண்ட் டேர்ம் முடியுது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.